ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கானிக்காக வந்து உங்களோட புக்கு வந்து சேல்ஸாக வர்றதுக்கு இது வந்து ஒரு ஐடியா. சரிங்களா? உங்களோட புக்கு நீங்கள் இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்துட்டு ரிவ்யூ ஒரு 4 days ஆகும். 4 days முடிச்சதுக்கப்புறம் உங்களோட புக்கு வந்துட்டு ஒன்ஸ் வந்து லைவுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ லைவுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட புக்கு வந்துட்டு நீங்கள் பர்டிகுலர் நிச் இருக்குது அப்படின்னா அந்த நிச்சில் வந்துட்டு உங்களோட புக்கு வந்து ஃபஸ்ட் பேஜில் இருக்கணும். சரிங்களா? ஸோ எதனால் வந்துட்டு உங்களோட புக்கு பர்டிகுலராக ஃபஸ்ட் பேஜில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்துட்டு ஃபஸ்ட் பேஜில் மட்டும்தான் வந்து சேல்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க வந்துட்டு அமேசானில் சர்ச் பண்ணுறாங்க நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த நிச்சில். அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்துட்டு உங்களோட புக்கு ஷோ ஆகுது அப்படின்னா, ஸோ அதை உள்ள இமீடியட்டாக போய் பார்த்துட்டு உடனே வந்து அதை வந்து பை பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய நிச்சு வந்து ரொம்ப லோ காம்படிஷனில் இருக்கணும், ஹை டிமாண்டாக இருக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்டு சப்டைட்டில். சரிங்களா? ஸோ அந்த டைட்டில் அண்ட் சப்டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் எப்படி வந்து நீங்கள் வந்துட்டு பண்ணுனா உங்களோட புக்கு வந்து ஃபஸ்ட் பேஜில் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக வந்துட்டு டைட்டில் அப்படிங்கிறப்ப அந்த டைட்டில் வந்துட்டு 2 இம்பார்ட்டன்ட் பர்பஸுக்காக நம்ம வந்துட்டு நம்ம அது வந்து செட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற அந்த மெத்தட். ஓகேங்களா? ஸோ எஸ்இஓ வந்து டெஃபினட்டாக அதில் இருக்கணும். ஐ மீன் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய நிச்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு ஒரு 2 keywords வந்துட்டு இருக்கிற மாதிரியும், அதாவது ஹை வால்யூமில் இருக்கக்கூடிய 2 keywords வந்துட்டு டைட்டில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி, சப்டைட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் கஸ்டமருக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியும் கேட்சியாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து டைட்டில் செட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புக்கு அல்லது நம்மளோட நிச்சு வந்து சர்ச் பண்ணுறப்ப நம்மளோட சர்ச் பாரில் வந்து என்ட்ரு அடிக்கிறப்ப நம்மளோட புக்கு வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ பொதுவாகவே ஃபஸ்ட் பேஜில் வந்து இருந்ததுன்னா டோட்டலாக எத்தனை புக்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ எத்தனை, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நான் வந்து வேலண்டைன்ஸ் டே கலரிங் புக் ஃபார் அடல்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த 48 புக்ஸ்லேயே வந்து நம்மளோட புக்கு வரணும் அப்படின்னா நம்ம இந்த 10,000 புக்ஸ் இருக்கக்கூடிய இந்த நிச்சில் நீங்கள் வந்துட்டு காம்படேட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கு பதிலாக இது மாதிரி அந்த 674 இது மாதிரி இருக்கிற கம்மியான புக்ஸ் வால்யூம்ஸ் இருக்கக்கூடிய இது மாதிரியான நிச்சில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 or 2 டெம்ப்ளேட்டில் வந்துட்டு உங்களோட புக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 48 புக்ஸ் வந்து வச்சு இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 16 புக்ஸ் வச்சு உங்களோட புக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எதுலேயே இருந்தாலும் நம்மளோட புக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட காம்படிஷன் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இது மாதிரி காம்படிஷன் இருக்கிற புக்ஸ் எடுத்துக்குங்க. கோசிகில் லவ் கலரிங் புக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய புக்ஸ் இருக்கக்கூடிய நிச்சு. சரிங்களா? ஸோ இதுலேயே வந்து எகெயின் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ, அதாவது டைட்டில் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அதாவது அந்த நிச்சு ப்ளஸ் அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் சப் நிச் இருக்குன்னான்னு பார்க்கணும். ஸோ ஸ்பேஸ் அந்த பண்ணிங்கன்னா பாருங்கள், கோசிகில் லவ் கலரிங் புக் போல்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு வருது. ஸோ அந்த போல்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்டைட்டிலில் நீங்கள் வந்து போல்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு வச்சு நீங்கள் கூட சப்டைட்டில் கிரியேட் பண்ணலாம். தென் கோசிகில் செல்ஃப் லவ் கலரிங் புக் இது மாதிரி இருக்கக்கூடிய மற்ற 2 கீவேர்ட்ஸும் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ரிமைனிங் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து வேலண்டைன்ஸ் டே, லவ், கோசிகில் கலரிங் புக், கோசிகில் செல்ஃப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கம்மி தான். பட் இது ரெண்டும் வந்து ஹை ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடிய அதிகமாக வந்துட்டு கஸ்டமர் வந்து சர்ச் பண்ணக்கூடிய டேர்ம்ஸு.
அதாவது நிச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிச்சில் நீங்கள் இப்போ போடுறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸும் எடுத்துக்கோங்க, சரிங்களா. இதுவும் ஒரு நிச்சுன்னு சொல்லலாம், கீவேர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டைட்டில்லையும் இருக்கிற மாதிரி டைட்டில் வந்துட்டு நீங்கள் கோசி கேல் கலரிங் புக் போல்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேவும் வந்து இது இருக்கிற மாதிரியும் அந்த வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் தென் செல்ஃப் லவ் இருக்கிற மாதிரியும் தென் ஃபாலிங் அப்படின்னு இருக்கிற மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸும் வந்துட்டு சப்டைட்டிலையும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ அதுதான் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய டைட்டில் வந்துட்டு அவங்க வந்து கஸ்டமர் வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், கோசி கேல் லவ் கலரிங் புக் போல்ட் அண்ட் ஈஸி வேலண்டைன்ஸ் டே இன்ஸ்பயர்ட் டிசைன் ஃபார் அடல்ட் அண்ட் டீன்ஸ் சிம்பிள் கியூட் ரொமான்ஸ் இலிஸ்ட்ரேஷன் வித் திக் லைன்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க வந்து கிளியராக வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட டைட்டில் சப்டைட்டில் வந்து நீட்டாக இருக்கணும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் சப்டைட்டிலில் கீவேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட புக்கு வந்துட்டு ஃபஸ்ட் பேஜில் வரத்துக்கு நிறையா வந்து சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி ஆட்டோ சஜஸ்டடு டைட்டில்ஸ், சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் கிளிக் பண்ணோடனே ஆட்டோ சஜஸ்டடாக வருது பார்த்தீங்களா, அதே சஜஸ்ட் பண்ணி வருது பார்த்தீங்களா. ஸோ இதில் இருக்கிற இது அதாவது டைட்டில்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஈச் வேர்ட் இன் யுவர் டைட்டில் சுட் பி லிங்க்டு டு இட்ஸ் ஆப்டிமைஸ்டு, அதாவது எஸ்இஓ தான் இது எல்லாமே, சரிங்களா. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீவேர்டு வந்து ஸ்டப் பண்ணக்கூடாது. அதாவது இந்த ஒரு கீவேர்டை நம்ம போட்டாச்சு, எகெயின் டைட்டில் சப்டைட்டிலில் இதை எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டப் பண்ணக்கூடாது. அதிகமான கீவேர்டு இருந்ததுன்னா உங்களோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேமுக்கு போயிடும். ஸோ அது மாதிரி ரொம்ப டைட்டில் வந்து ரொம்ப லென்த்தியாக வச்சுருக்கக்கூடாது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இது மாதிரி இருக்கணும். ரொம்ப 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 லென்த்தியாக இருந்தது, இப்படிலாம் ரொம்ப லென்த்தியாக இருக்க வேண்டாம். இது மாதிரி ரொம்ப லென்த்தியாக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அதாவது கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லையே நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரையும் ஒரு 150 கேரக்டருக்குள்ளேயே உங்களோட சப்டைட்டில் டைட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஸ்டப் பண்ணக்கூடாது. அதர் பிராண்ட் அல்லது ஆத்தர் நேம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. இப்போ வந்து இது வந்து ஆத்தர் நேமு, இந்த ஆத்தர் நேமை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிராண்ட் ஏதாச்சும் கொக்கோ யோயோன்னு இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்ஃப்ரிஞ்ச் ஆன் ட்ரேட்மார்க். ஸோ ட்ரேட்மார்க் வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ ட்ரேட்மார்க் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டைட்டில் சப்டைட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு பண்ணக்கூடிய அந்த டைட்டில் சப்டைட்டில் டெஃபினட்டாக வந்துட்டு அதாவது ட்ரேட்மார்க்கில் வந்து இருக்காமல் நீங்கள் வந்துட்டு யூனிக்காகவும் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு டைட்டில் சப்டைட்டில் வந்துட்டு செட் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ இப்படி வச்சா வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுனா நம்மளோட புக்கு வந்து ஆப்டிமைஸ், அதாவது நம்மளோட டைட்டில் சப்டைட்டில் வந்து ஆப்டிமைஸ் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் ஆப்டிமைஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்கு ஃபஸ்ட் பேஜில் வர்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் 7 கீவேர்ட்ஸ் ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி, இது எல்லாமே எஸ்இஓ ஆப்டிமைஸ்டாக இருக்கணும், சரிங்களா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கீவேர்ட்ஸ், அதாவது நீங்கள் செலக்டக்கூடிய நிச்சில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இல்லாமல் ஒன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் தென் 7 கீவேர்ட் ஸ்லாட்டு அண்ட் A+ கண்டென்ட் இதில் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய KDSpy. ஸோ அந்த KDSpyயில் இருக்கக்கூடிய பெட்டர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் வாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு கோசி கேர்ள் லவ் கலரிங் புக் அப்படின்னு இருக்கு. நான் ஜஸ்ட் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஷோ ஆகக்கூடியது பாருங்கள், பாப்புலாரிட்டி, பொட்டன்சியல் அண்ட் காம்படிஷன், சரிங்களா. தெர் இஸ் சம் ஹெல்த்தி காம்படிஷன் இருக்குது. தென் இதில் வந்துட்டு நீங்கள் இமீடியட்டாக புக் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் இருக்கிற வேர்ட் க்ளவுட், ஸோ இந்த வேர்ட் க்ளவுடை வச்சு நான் வந்து டைட்டில் சப்டைட்டில் நான் என்னால் க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேடை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நோட் பேடில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய
இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு, அதாவது அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துக்குவேன். ஸோ எடுத்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் சப்டைட்டில் நம்ம கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டைட்டில் வந்துட்டு நான் வந்து செலக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கோசி கேர்ள் லவ் கலரிங் புக் போல்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட டைட்டில். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இது வந்து கோசி அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிட்டேன், ஈஸி அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டேன், போல்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டேன், அண்டு கலரிங் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடல்ட்டை நான் யூஸ் பண்ணலை, கேர்ள் இருக்குது, அண்டு லவ் அப்படிங்கிறது இருக்குது, அண்டு டீன்ஸ் டிசைன்ஸ் இது எல்லாமே எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ChatGPTக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ ChatGPT அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, to create a subtitle with following words அப்படின்ட்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் வந்துட்டு எகெயின் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு இதில் போட்டுட்டு என்டர் அடிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து சிம்பிள் அண்ட் க்யூட் டிசைன் அடல்ட் அண்ட் டீன்ஸ் ஃபியூச்சர் ரிலாக்ஸேஷன் வைப்ஸ் அப்படின்னு இருக்குது. நான் வந்துட்டு என்னோடய டைட்டில் வந்துட்டு இது கொடுத்துக்கிறேன். ஸோ மை டைட்டில் ஈஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு then to create a subtitle with following words once அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் அடிக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோசி கேர்ள் லவ் கலரிங் புக் சிம்பிள் அண்ட் க்யூட் டிசைன் ஃபார் அடல்ட் அண்ட் டீன்ஸ் ஃபியூச்சரிங் ரிலாக்ஸேஷன் அண்ட் வேலண்டைன்ஸ் டே ஃபன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 minute நம்மளுக்கு வந்து என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டைட்டில் சப்டைட்டில் கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ கோசி கேர்ள் லவ் கலரிங் புக் போல்ட் அண்ட் ஈஸின்னு கூட நான் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா அதுக்கு போல்ட் அண்ட் ஈஸி. சரிங்களா? போல்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இருக்கிற வேர்ட்ஸ் சிம்பிள் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அதனால் இதை எடுத்துடுறேன். ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது, ஸோ இது எடுத்துடுறேன். அண்ட் தென் க்யூட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அதையும் எடுத்துடுறேன். அண்ட் டிசைன்ஸும் இருக்குது, எடுத்துடுறேன். அடல்ட்ஸ் இருக்குது, இங்கே இருக்குது, எடுத்துடுறேன். அந்த டீன்ஸ் அப்படி அதுவும் இருக்குது, எடுத்துடுறேன். தென் ஃபியூச்சரிங் அப்படிங்கிறதும் இது இங்கே இருக்குது, வேலண்டைன் அப்படிங்கிறது இருக்குது, வித் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து அது மேபி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இந்த டே எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு அதாவது ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்துட்டு டைட்டில் சப்டைட்டில் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ உங்களாலேயும் வந்துட்டு இது மாதிரி டைட்டில் சப்டைட்டில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி KDSpy அப்படிங்கிற டூல்ஸ் நீங்கள் வந்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களாலேயும் வந்துட்டு இது மாதிரியான டைட்டில் சப்டைட்டில், அதாவது ஆப்டிமைசிங் SEO ஆப்டிமைசிங், அதாவது உங்களோட புக்கு வந்து ஃபஸ்ட் பேஜில் வரணும் அப்படின்னா இது மாதிரியான யூசர் ஃப்ரெண்ட்லியான பெஸ்ட் டூல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அதாவது இந்த KDSpyயோட அந்த டூலோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புக்கு வந்து ஃபஸ்ட் பேஜில் வர்றதுக்கு 90% வந்து இது சப்போர்ட் பண்ணும். அண்டு டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மேபி நீங்கள் வந்து ஒரு 30 புக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து புக்ஸ் சேல்ஸ் கிடைக்கல அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மெத்தட் அண்டு என்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணேன். நான் வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் புக் போட்டு எனக்கு சேல்ஸ் கிடைச்சிட்ருக்கு. ஸோ அது சேம் மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மெயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். see you in the next video. Take care. Bye.